இந்த நம்பர் ரூம் தானே இது? யாரா நீ? அப்படின்னா என்ன? 9க்கும் 11க்கும் நடுவில் இருக்குமே அந்த ரூம் தானே இது? 10? ஏன் அதை வாயில சொல்ல மாட்டியா என்ன? சுச்சு இப்படி சொல்லாதீங்க. இது 10னா? சுச்சு அதுதான். அப்புறம் உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். அதை உங்க நெத்தியில போடுற மாதிரி ஆகிடும். யாரா நீ? உள்ள வந்து தொலைவா. நான் நவீன். ராமானுஜம். கையை கூட்டுறா. நான் கொஞ்சம் ஆச்சாரம், யாருக்கும் கை கொடுக்கறது கிடையாது. சுச்சு என்னது இது? அது ஒன்றும் இல்லடா, ஒருத்தன் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருந்தான், அப்படியே வச்சுட்டு போயிட்டான் போல. ஐயோ பெருமாளி, எனக்கு இந்த பெட்டை மாத்துறதுக்கு சித்த ஹெல்ப் பண்றீங்களா? அச்சோ, நான் கொஞ்சம் சைக்கோ, யாருக்கும் உதவி பண்றது கிடையாது. என்னது இது? மனுஷாளுக்கு மனுஷால் உதவி கூட செய்ய மாட்டேலா என்ன? நீ மனுஷாளுக்கு மனுஷால் கையே கொடுக்க மாட்டேற, நான் எப்படி உதவி செய்யறது? ஐயோ எனக்கு ஓசிடி இருக்கு. எனக்கு ஏபிசிடி தெரியும், இது என்னடா ஓசிடி? ஐயோ ஏன் எப்படி மொக்க காமெடியா பண்றேன்? சரி வா. அம்பி, இந்த ஜன்னலை திறந்தா கேர்ள்ஸ் ஹாஸ்டல். இப்படி பாய்ஸ் ஹாஸ்டல் பக்கத்துல கேர்ள்ஸ் ஹாஸ்டல் இருக்கிறது அநாகரிகம். நான் போய் வார்டன்ற கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண போறேன். இது அநாகரிகம் இல்லடா, அதிர்ஷ்டம். நான் வார்டன்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியே தீருவேன். போய் சொல்லு, அவரு நம்மால் தான், சிங்கிள். வார்டன் நீ டேங்க்ல பிடிச்ச? ஆமா, உங்களுக்கு எல்லாம் தர முடியாது. இல்ல, காலைல அதுல தான் பள்ளி ஸ்விம்மிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. என்னது இது? நான் போய் வார்டன்ட்ட கம்ப்ளைண்ட் ரைஸ். வார்டன் என்ன ஃபேன் ஓடவே மாட்டேங்குது? ஃபேன் எப்படா ஓடும்? பழசு. உனக்கு எப்படி தெரியும் ஃபேன் பழசுன்ட்டு? நானும் உங்க காமெடியா சொன்னேன். எப்பதான் ஃபேன் ஸ்பீடா சுத்தும்? கையை வச்சு சுத்து, சுத்தம். வார்டன் என்னடா அம்பி உனக்கு பிரச்சனை? ஏன்டா சத்தம் போட்டுக்கிட்டே இருக்க? வார்டன், வாட்டர் டேங்க்ல பள்ளி கிடக்குது. தம்பி, பூச்சி கடந்துச்சுப்பா, நான் தான் பள்ளி சாப்பிடுன்னு உள்ள போட்டேன். ரூம்ல ஃபேன் சுத்த மாட்டேங்குது. கையை வச்சு சுத்துப்பா, நல்லா சுத்து நம்ம ஃபேன். காலைல சாம்பார்ல வெறும் பருப்பு தண்ணி மட்டும் தான் இருக்கு. சோறு வேகல, உருளைக்கிழங்கு பச்சையா இருக்கு. என்ன சாப்பாடு போறேன்? ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே சாப்பிடுப்பா, சாப்பிட்ட மனே தெரியாது. காலேஜ் ஃபீஸை விட ஹாஸ்டல் ஃபீஸ் அதிகமா வாங்குறேன். ஆனா எதுவுமே சரியில்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்றேன். தம்பி, இது வரைக்கும் யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணதில்லை. உனக்கு மட்டும் என்ன, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடிஞ்சா இரு, இல்ல கிளம்பி போய்கிட்டே இரு. இந்த ஹாஸ்டல்ல யாருக்குமே பொறுப்பே இல்லை, எல்லாரும் ஏமாத்துறாள். அலட்சியம், முக்கஜோக் செய்வது. இந்திரன், வார்டன், நவீன். அடையாளம் நிறச்ச தாடி, சுருட்ட முடி. கமநாடி. ஏய், யாராவது? நான் தான்டா கமநாடி. நீ தான் கம்மநாட்டியா? சரி, இருந்துப்போ. ஏய், என்ன நக்கல் பண்றியா? நீ தானடா அம்பி, நீ கம்மநாட்டின்னா? நான் அம்பி இல்ல, அண்ணியா. ஏய், என்னடா நாம தலைச்சதுக்கெல்லாம் பேரை மாத்திட்டு வரேன்? ஏய், என்னடா அம்பி வேணும் உனக்கு? எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்ற? ஏய், ஹாஸ்டல்லாம் அப்படிதான்டா இருக்கும். ஓ, அப்ப இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? என்ன, நானும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுமா? இல்ல, இனி உனக்கு சாப்பாடே இல்லாம சாவர வரையும் வில்லேஜ் குக்கிங் சேனல் பார்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த ஏ மொக்க ஜோக்கு. டேய், நீ வார்டனை டார்ச்சர் பண்றப்ப நான் அங்கதான்டா இருந்தேன். சரிடா, இப்போ என்ன? டேய், நீ குளிர்ல வரைஞ்சு போலையா? தற்குறி சுச்சு உள்ளதான் இருக்கு. ஏய், ஏய், ஏன் இப்படி என்ன அடிக்கிறேன்? என்னையே அடிச்சிட்டியா நீ? உங்க முக்க காமெடிக்கெல்லாம் நான் தானே சப்போர்ட் பண்றேன். இனி மொக்க காமெடி பண்ணாதனா கேக்குறியா நீ? ஒரே ஒரு மொக்க காமெடி பண்ணிக்கிட்டுமா? இனி மொக்க காமெடி பண்ணல நீ செத்த. உங்க கீ காண போனுச்சுன்னா நீங்க யார்கிட்ட கேட்பேன்? சொல்லாதடா. கீதா. கீதா. இப்படி அம்பியையும் கெடுத்துட்டியாடா. இப்படி நடிக்கிற? உனக்கான தண்டனை இத பார்த்துக்கிட்டே